சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீநாதன் ஜனகில்லை. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்றைய தினம் நீர்கொழும்பில் இடம்பெற்ற தேசிய மீலாதுன் நபி தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய நிகழ்வு இடம்பெற்றது. நீண்ட நாட்களாக ஜனாதிபதியினுடைய மேடை பேச்சொன்றை நாங்கள் எங்குமே பார்க்கவில்லை. இறுதியாக ஜனாதிபதி செயலகத்தில் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி பேசிய காணொளிகளைத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு எதிர்த்தரப்பினரின் குழப்பங்கள், எதிர்ப்புகள், கூச்சல்கள் அதிகமாக இருந்தது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதில் கொடுப்பாரா இல்லையா, எப்போது பதில் கொடுப்பார் என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அண்மையில் பாராளுமன்றத்திற்கும் ஜனாதிபதி வருகை தந்திருந்தார். ஆனால் எந்த விதமான உரையும் ஆற்றவில்லை. ஆனால் நேற்றைய தினம் மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி மிக முக்கியமான பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதில் நிறைய அரசியல் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக பார்க்க போனால் எதிர்க்கட்சிகளுக்கும் அதிலே ஒரு அடித்தான் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஜனாதிபதி பேசும்போது மிக முக்கியமாக அவர் பேச எடுத்துக்கொண்ட விடயங்கள் என்னவென்றால், முதலாவது தேசிய ஒற்றுமை, சட்டம் மற்றும் சமத்துவம். இரண்டாவது அரச சேவையை நவீனமயப்படுத்தல். மூன்றாவது பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. அதையடுத்து 22வது அரசியலமைப்பு திருத்தம். இப்படியாக மிக முக்கியமான விடயங்களை தொகுத்து அவருடைய உரை அமைந்திருந்தது. அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு, பாதாள உலக ஒழிப்பு, சட்ட அமுலாக்கம், தேசிய ஒற்றுமை, இனவாத எதிர்ப்பு, அரச நிறுவனங்களை வலுப்படுத்துதல், 22வது திருத்தம், இவற்றில் தான் ஜனாதிபதியினுடைய முழு உரையும் அமைந்திருந்தது. ஆனால் அவர் கூறியிருந்தார், நபிகள் நாயகம் போதைப் பொருளுக்கு எதிராக, அதே போல இனவாதத்துக்கு எதிராக என்னென்ன விடயங்கள் செய்திருந்தார், என்னென்ன விடயங்களை பேசியிருந்தாரோ அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் பேசினார். அந்த உரையில் இருக்கின்ற இன்னும் ஆழமாக நாங்கள் இருக்கின்ற விடயங்களை சற்று பார்ப்போம். தேசிய ஒற்றுமை மற்றும் சட்டம் சமத்துவம் சம்பந்தமாக ஆரம்பித்தால் ஜனாதிபதி தேசிய ஒற்றுமை, சட்டத்தின் சமத்துவம் மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவது குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். அதாவது முஸ்லிம் சமூகத்துக்கு ஜனாதிபதி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். முஸ்லிம் சமூகம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கடந்த அரசாங்கங்களின் ஆட்சிகளின் போது முகம் கொடுத்தார்கள். ஏராளமான பிரச்சனைகள், கலவரங்கள், இனவாத ரீதியாக அவர்கள் பிரித்து பார்க்கப்பட்டார்கள். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகும் சரி, அதற்கு முன்பதாக ஒவ்வொரு பகுதிகளில் இடம்பெற்ற கலவரங்களிலும் சரி, இனவாத ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். யாருமே பிரிவினையில் இல்லை, யாருமே பிரித்து பார்க்கப்பட மாட்டீர்கள், எல்லோரும் ஒன்று, ஒரு நாட்டு மக்கள் என்பதை போல அவருடைய உரை அமைந்திருந்தது. அதாவது நல்லிணக்கம், சமத்துவம் என்பதைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய உரையில் உறுதிப்படுத்தியிருந்தார். முஸ்லிம் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்ட நிகழ்வில் இதை ஜனாதிபதி குறிப்பாக வலியுறுத்தியது முக்கியமான அரசியல் செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பலரும் இதைத்தான் சொல்கின்றார்கள். காரணம், சோசியல் மீடியாவிலே கடந்த ஒரு சில மாதங்களாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இதற்கு முன்பதாகவும் ஏராளமான சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அண்மையில் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட கருத்துக்கள், பதிவுகள், ஒரு கோபத்தை, வெறுப்பை ஏற்படுத்துகின்ற மாதிரியான பதிவுகள், இனரீதியான மத ரீதியான பாகுபாடு, வேறுபாடுகளை சுட்டிக்காட்டி பல பதிவுகளை நிறைய பேர் பதிவிட்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே அவற்றையெல்லாம் ஓரமாக தள்ளுங்கள், அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் என்பதை போலத்தான் ஜனாதிபதி முஸ்லிம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதன் பின்னணியில் இனவாத அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோமானால்
அரச சேவையை நவீனமயப்படுத்தல் சம்பந்தமான ஒரு செய்தியும் இந்த உரையிலே இருந்தது. அரச சேவையை மேலும் திறமையானதாகவும் மக்களுக்கு இலகுவானதாகவும் மாற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஆன்லைன் அரச சேவையை உருவாக்குவது தொடர்பாக பேசியிருந்தார். அதைவிட முக்கியமாக அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்தும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 2025-26 காலப்பகுதியில் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புக்கு மேலதிகமாக 2027 ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அரசு சேவையாளர்களுக்கு நேற்றைய உரையினூடாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் தொடர்ந்தும் அவர்களுக்கு 2027 ஆண்டிலும் சம்பள உயர்வு ஒன்று இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கின்றார். சம்பள அதிகரிப்பு பற்றிய இந்த குறிப்பு பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு முக்கிய அரசியல் செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதே போல மிக முக்கியமான விடயமாக பாதாள உலக நடவடிக்கைகளை ஒழித்தல் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி பேசிய போது அவர் குறிப்பிடுகின்றார். மிகவும் உணர்ச்சிகரமாக அந்த விடயத்தினை அவர் பேசுகிறார். பாதாள உலகத்தையும் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் ஒழிக்க என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது, என்ன செய்ய போகின்றார்கள் என்பது குறித்து ஒரு தெளிவு கொடுத்திருந்தார். நாட்டில் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகள் எவ்வளவு ஆழமாக ஊடுருவியுள்ளன என்பது குறித்து அவர் கவலை தெரிவித்திருந்தார். கடந்த பல வருடங்களாக இந்த பிரச்சனை நாட்டின் நிறுவன கட்டமைப்புக்குள் கூட ஊடுருவி இருக்கலாம் என்ற கருத்தும் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக சில அரசு நிறுவனங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அவற்றுக்கு இந்த செயற்பாடுகள் ஊடுருவி இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த இடத்தில் தான் போதைப் பொருள் ஒழிப்புடன் மதத்தையும் இணைத்து ஜனாதிபதி ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான தனது கருத்தை ஜனாதிபதி நபிகள் நாயகம் அவர்களின் போதைப் பொருள் மற்றும் மதுபான எதிர்ப்பு நிலைப்பாட்டுடன் தொடர்பு படுத்தியிருந்தார். அதை நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நிறைய பேர் மகிழ்ச்சியோடு வியந்து ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். போதைப் பொருளை ஒழிப்பதற்கு காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தேவை என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அதைவிட முக்கியமாக மக்களின் ஆதரவே மிகப்பெரிய சக்தி என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக நாமும் கூட வலியுறுத்துவது அதுதான். அரச கட்டமைப்பினர் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பாதாள உலக நடவடிக்கைகளை முற்றாக ஒழிப்பதற்கு என்னதான் முயற்சி மேற்கொண்டாலும் உங்கள் பகுதிகளில் நீங்கள் பார்க்கின்ற உங்கள் பார்வைக்கு தெரிகின்ற எல்லா நாசகார செயற்பாடுகளையும் நீங்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுடைய பகுதிகளில் இந்த போதைப் பொருள் நடவடிக்கைகள் பாதாள உலக நடவடிக்கைகளை முற்றாக ஒழிக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கின்ற மக்கள் தாமாக முன்வந்து அஞ்சாமல் தைரியமாக முறைப்பாடுகளை முன்வைக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அரசாங்க ரீதியாக போலீஸ் திணைக்களமோ இராணுவமோ யாராக இருந்தாலும் அதிரடி நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பார்கள். ஆகவே மக்களுடைய அந்த ஆதரவு மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு நன்மை தரும். ஆனால் பாதாள உலகத்தினருக்கும் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதே போல 22வது அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமாக பேசிய ஜனாதிபதி இந்த அரசியலமைப்பு மாற்றம் பொதுமக்களுக்கு அநீதி செய்வதற்காக அல்ல. நிறைய பேர் குறிப்பிடுகின்றார்கள், எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் சொல்கின்றார்கள் 22வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்து நாட்டை நாசம் செய்யத்தான் இந்த அரசாங்கம் முயற்சிப்பதாக. ஆனால் ஜனாதிபதி இல்லை என்று அதை மறுக்கிறார். இது மக்களுக்காகத்தான், மக்கள் நலனுக்காக, நாட்டினுடைய பொது நலனுக்காகத்தான் நாங்கள் இதை கொண்டு வருகின்றோம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். மாறாக நீதி வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுவதற்காக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். சட்ட அமுலாக்க நிறுவனங்கள், சட்டமாதிபர் திணைக்களம், ஆணை குழுக்கள், குற்ற புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்களை வலுப்படுத்துவதுடன் நீதித்துறையும் வலுப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார். நிச்சயமாக அவர் மக்களுக்காக, நாட்டுக்காக எந்த ஒரு முடிவையும் தான் எடுப்பதாகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பின்னோக்கி செல்ல தயார் இல்லை என்றும் அதை மீண்டும் நாங்கள் இதை செய்யாமல் விடுகின்றோம் என்ற முடிவிற்கு செல்ல மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், முன்னோக்கி தான் செல்வோமே தவிர என்றுமே எந்த ஒரு விடயத்திலுமே நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று ஜனாதிபதி உறுதியளித்திருக்கின்றார். நான் ஆரம்பத்தில் கூறினேன், எதிர்த்தரப்பினர், அதாவது ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள், அரசாங்கம் கொண்டு வருகின்ற மிக முக்கியமான தீர்மானங்கள், மிக முக்கியமான முடிவுகளை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சியினர் சம்பந்தமாகவும் இந்த இடத்திலே சொல்லாமல் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால்,
ஜனாதிபதியினுடைய உரையில் எந்த விடயம் இருக்கின்றது? பாதாள உலகத்திற்கு எதிரான நடவடிக்கை பொதுமக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கை பொதுமக்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விடயம். சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துதல் பொதுமக்களுக்கு நன்மை. இதனால் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார்? எதிர்க்கட்சியினர், வங்குரோத்து அரசியல்வாதிகள். இவர்கள் தான் தொடர்ந்தும் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றார்களாகவே அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்திற்கு ஆதரவானவர்கள் என்று ஜனாதிபதி அந்த உரையிலே சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கத்தை மக்கள் நலனுக்காக இந்த அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளை எதிர்ப்பவர்கள் மக்கள் எதிர்ப்பாளர்கள் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை, அதாவது மக்கள் நலன் சார்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் எதிர்ப்பவர்கள் அவற்றிற்கு ஆதரவானவர்கள் என்று ஜனாதிபதி இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் பார்க்கும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்த உரையை வைத்து பார்க்கும்போது இதன் பின்னணியில் இருக்கின்ற அரசியல் செய்தி என்ன என்பதை பார்க்கும்போது சொல்லக்கூடியதாக இருக்கும். தனது அரசியல் நெரேட்டிவில் இனவாத எதிர்ப்பு, போதைப் பொருள் எதிர்ப்பு, பாதாள உலக எதிர்ப்பு, சட்டத்தின் ஆட்சி, மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் ஜனாதிபதி கட்டமைக்க முயற்சிக்கின்றார் என்பதுதான் உண்மை. இந்த விடயங்களின் மூலம் பல்வேறு இனங்களாகவும் சமூகங்களாகவும் பிரிந்திருக்கும் மக்களை ஒரே பொது எதிரிக்கு எதிராக ஒன்றிணைக்க முயற்சி. அந்த பொது எதிரி யார் என்றால் போதைப் பொருள், பாதாள உலக நடவடிக்கைகள், சட்டவிரோத செயற்பாடுகள், மக்கள் விரோத செயற்பாடுகள், மக்களுக்கு எதிராக ஒரு சில தீய சக்திகள் முன்னெடுக்கின்ற விடயங்கள், இவைத்தான் பொது எதிரியாக பார்க்கப்படுகின்றது. இப்படியான பல முக்கிய விடயங்களை பேசிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் மத போதனைகளை தங்கள் தோள்களில் சுமந்து நிற்கும் பௌத்த மதகுருமார்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள், கிறிஸ்தவ மற்றும் இந்து மத தலைவர்கள், அனைத்து மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மதகுருமார்கள் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்க வேண்டியுள்ளது. அனைத்து மதங்களின் போதனைகளிலும் உள்ள மனிதநேயம், அமைதி, அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை சமூகத்திற்குள் மீண்டும் கொண்டு வர வேண்டும். இது மதகுருமார், அனைத்து மத தலைவர்களுடைய கடமையாக இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கையில் மீண்டும் இனவாதத்திற்கு இடமில்லை என்பதை நான் முதலிலும் குறிப்பிட்டிருந்தேன். அதில் உள்ளே இன்னும் பல விடயங்கள் இப்படி இருக்கின்றது. இலங்கை நீண்ட காலமாக இனவாத மோதல்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. வடக்கிலும் தெற்கிலும் வாழ்ந்த சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த இளைஞர்கள் இந்த மோதல்களில் உயிரிழந்துள்ளனர். பல குடும்பங்கள் தங்கள் உறவுகளை இழந்துள்ளன. இந்த மிக கொடூரமான அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. இனவாதம் அல்லது எந்த ஒரு இன அடிப்படையிலான மோதலும் மீண்டும் இலங்கையில் ஏற்படுவதற்கு இடமளிக்க கூடாது. தற்போதைய தலைமுறையினர் கடந்த கால அனுபவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்த சம்பவங்களை வெறுமனே வரலாற்று சம்பவங்களாக விட்டுவிடாமல் அவற்றிலிருந்து எதிர்காலத்திற்கான பாடங்களை பெற வேண்டும். கடந்த காலத்தின் அழிவுகளை எதிர்காலத்தில் மீண்டும் நடைபெறாமல் தடுப்பதே முக்கியம் என்று ஜனாதிபதி வலியுறுத்துகின்றார். நாட்டை கட்டி எழுப்புவதற்கான முக்கிய அடித்தளங்கள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார். தேசிய ஒற்றுமை பற்றி பேசும் போது சிங்கள, தமிழ், முஸ்லிம், பர்கர், மலாய் உள்ளிட்ட அனைத்து மக்களும் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இனவாதம் நிராகரிக்கப்பட வேண்டும், மத தீவிரவாதம் நிராகரிக்கப்பட வேண்டும், தேசிய ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் வெறுப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் சமூகத்தில் நாட்டை முன்னேற்ற முடியாது. எனவே தேசிய ஒற்றுமையே நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முதல் முக்கியமான தூண் என ஜனாதிபதி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற விடயத்தினையும் ஜனாதிபதி நேற்றைய தினமும் சுட்டிக்காட்டியிருந்தார். நபி முகமது அவர்கள் போதனைகளிலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் நீண்ட காலமாக ஒரு சமூக மனநிலை காணப்பட்டது. ஏழைகளுக்கு சட்டம் கடுமையாக செயல்படும், அதிகாரமும் செல்வமும் உள்ளவர்களுக்கு சட்டம் செயல்படாது என்ற எண்ணம் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். சிலரின் மதம், சமூக நிலை அல்லது கலாச்சாரம் காரணமாக சட்டம் வேறுபட்ட விதத்தில் செயல்பட
ஏற்படுகின்றது என்ற நம்பிக்கையையும் இருந்தது. இந்த நிலை மாற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியினுடைய நேற்றைய அந்த உரையின் இறுதி விடயமாக நபி முகமது ஸல்லல்லாஹு அமைதி, மனிதநேயம், சமத்துவம் மற்றும் நீதியை அடிப்படையாக கொண்ட போதனைகளை இலங்கையின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி நேற்றைய உரையிலே வலியுறுத்தியிருந்தார். ஆகவே நீண்ட நாட்களாக ஜனாதிபதி பேசுவாரா, பொது மேடை ஒன்றிலே பேசுவாரா என்று பலரும் காத்திருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கேற்றாற்போல் நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருந்தது. எதிர்வரும் நாட்களிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்கள் மத்தியில் சென்று உரையாற்ற உள்ளதாக சில தகவல்கள் இருந்தது. ஆகவே எதிர்பார்க்கலாம் இனி ஜனாதிபதியினுடைய உரை. இப்பொழுது நேற்றைய உரையில் சொல்லப்பட்ட இந்த மிக முக்கியமான அனைத்து அம்சங்களும் இலங்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று ஜனாதிபதி சொல்லப் போகின்றார். அதுதான் இடம்பெறப் போகின்றது. ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த விடயங்களை ஆழமாக பதிய செய்ய போகின்றார். அதுதான் அவருடைய இனி அரசியலாக இருக்க போகின்றது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜனாதிபதியினுடைய உரை, அந்த உரையில் சொல்லப்பட்ட விடயங்கள், அம்சங்கள் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் பிரதர்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்லீட் நோதன் ஜெனிகல்